ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் எவல்யூஷன் மான்வாவோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். இதுக்கு மேலே வேறு லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ அந்த பெரிய உருவத்தை அங்கே வர வச்சோடனே அந்த இடத்துல அந்த ராக் மாதிரி இருக்கிற அந்த கிரியேச்சரு அது அங்கே எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்லும், சீக்கிரம் எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரமாக முச்சு விடுங்க. அங்கே மற்றவங்க வராங்களோ இல்லையோ அந்த ராக் மாதிரி இருக்கிற அந்த கிரியேச்சர் அது அங்கே தாக்க போகும். ஆனால் அப்புறம் தான் அதுக்கு ரிலீஸ் ஆகும். அந்த இடத்துல யாருமே அங்கே வரலை. நான் ஜுன்லின்னு வெறுமா அங்கே கையை ஊண்டி தான் மேலே தூக்கியிருப்பான். அதுக்கே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பவர் வெளிப்பட்டிருக்கும். இதனால அங்கே இருக்கிற பீஸ்ட் மேனு பரவலேடி எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவங்க உடம்பெல்லாம் அங்கே பயங்கரமாக ஷேக் ஆகுது பயத்தில். கொஞ்ச தூரம் வந்தக்கப்புறம் தான் அந்த ராக் மாதிரி இருக்கிற அந்த கிரியேச்சருக்கே ரிலீஸ் ஆகும். அடே, நீ உண்மையிலே யாரு? ராக்கு, நீ தான் இந்த இடத்துல இருக்கிறதுலே ரொம்ப ஹார்டஸ்டா ஹெவன்ஸ் சர்விங் ஃபிங்கர் இப்படின்னு சொல்லி அவனோட கதையை அங்கேயே முடிக்கிறான். இதனால அந்த கிரியேச்சரும் அப்படியே பொசுங்கி போய் ஒண்ணுமே இல்லாம ஆகுது. இதை பாக்குற மற்ற கிரியேச்சர்ஸ்க்குலாம் ரொம்ப பயமாகுது. ஏன்னா அந்த பவர் அது இருக்கிறதுலே ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு. இதனால எல்லாமே சேர்ந்து ஹீரோ கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்குது. ஐயா சாமி, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, நம்ம சண்டை போடாம பேசி இதை தீர்த்துக்கலாம்ல. ஆனா ஜுன்லின்னு அங்க கேட்குற மாதிரி இல்ல. அவனோட பெரிய கையை வச்சு மொத்தமா அங்க மூச்ச வரான். அங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படும் போது பயங்கரமா அதுங்க கத்தும். மனுஷ பாயலுங்களா, நீங்க பண்றது சரியில்லை. கண்டிப்பா இதுக்காக எங்க கிளான் ஒன்றும் அமைதியா இருக்காது, மொத்தமா உங்க எல்லாரையுமே அழிக்கும். இப்படிதான் அது கடைசியா அங்க சொல்லும். இப்படியே அதுங்களோட கதையும் அங்க முடியுது. ஜுன்லின் ஆச்சரியமா அந்த இடத்த போய் பாக்குறான். ஆமா, என்ன இது மயான அமைதியா இருக்கு. என்னோட செலஸ்டியல் எம்பரர் தர்மா ஃபார்ம் இது உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இதை நான் பயன்படுத்தும் போது 80% எனர்ஜி அது ட்ரைன் அவுட் ஆகுது. சரி, ஏதோ ஒண்ணு வந்தது அந்த எலியை டிசைப்ளா மாத்துறதுக்கு. அந்த எலியை டிசைப்ளா அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதா. ஜூன்லின் அப்படியே பின்னாடி அங்கே பார்க்குறான். ஏன்னா பின்னாடி தான் அந்த எலி இருந்திருக்கும். ஆனால் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல எலியும் இல்லை, எதுவுமே இல்லை. குட்டி எலியும் சொல்லியிருக்கோம், நான் ஓட மாட்டேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் நடப்பேன்னு. அது என்னன்னா ரொம்ப ஜாலியாக தூரமாக ஓடி போயிடுச்சு. அங்கே அதுவும் பயந்து ஓடும் போதே யோசிக்கும், அங்கே ஸ்கேரியா மற்றவங்க தான் இருக்காங்கன்னு பார்த்தா 2 காலோட நடக்கிற அந்த பீஸ்ட் அது ரொம்ப ஸ்கேரியா இருக்கு. அந்த 2 காலோட இருக்கிற பீஸ்ட் அப்படின்னு மீன் பண்ணது நம்ம ஜூன்லினை தான். ஒரு செகண்ட் அந்த பெரிய பீஸ்டோட ஆரவை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன். இப்போ எனக்கும் வேற வழி இல்லை, இந்த இடத்த விட்டு சீக்கிரமா ஓடி போகணும் சூ இப்படின்னு அதுவும் பயங்கர வேகமா ஓடி போயின்னு இருக்கும். ஆனா ஓடி போகும்போது திடீர்னு அதுக்கு ஒரு பேடான ஃபீலிங் வரும், ஏதோ ஜுன்லின்னு ஃபாலோ பண்ணிக்கினே வர மாதிரி. இதனால அதுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஆனா அதுக்கேற்ற மாதிரியே ஜுன்லினும் பயங்கர வேகமா அங்க ஃபாலோ பண்ணின்னு வரான். சிஸ்டம் கிட்ட அந்த எலியோட லொகேஷனை கேட்கும் போது அதுவும் கரெக்டா அங்க சொல்லும், ஆல்மோஸ்ட் கிட்டதான் இருக்கீங்க, முன்னாடி தான் அந்த எலி இருக்கு. அந்த எலி கிட்ட இப்போ அந்த கிராண்ட் லூவோ அந்த பாடி இருக்கு. அதனால அதோட வேகம் முன்ன இருக்கிறத விட இப்போ பல மடங்கு அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி சிஸ்டம் ஒண்டி கரண்டா என்கிட்ட இல்லைன்னா அவ்வளவுதான். இப்போதைக்கே அந்த எலியை பிடிக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் ஒன்ஸ் அதை பிடிச்சவனே அதை ஒன்றும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த சைடு அந்த எலிக்கு அவங்க சுத்தமா ஐடியா இல்லை. அதுவும் அவங்க பயங்கரமா ஓடி வரும் போதே யோசிக்கும், எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை, இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப ஹியூஜ் அடர்ந்து இருக்கு. அப்படி இருக்கும் போதும் எப்படி அவனால ஈஸியா என்ன ட்ராக் பண்ண முடியுது? ஓடணும், ஓடு ஓடு, எப்படியாச்சும் நான் தப்பிக்கணும். இப்படி அது ரொம்ப வேகமா ஓடும் போது திடீர்னு நம்மால டெலிபோர்ட் ஆகி முன்னாடி அப்பிராவான். அந்த எலிக்கு என்ன பண்ணும் தெரியல. நம்ம ஹீரோவோட ஆராவை பார்த்து ஒரு மாதிரி பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்கும். ஆனா நம்ம ஜூன்லினா அந்த எலிய வெளில அப்படியே வாழை புச்சுன்னு தூக்குறான். குட்டி எலி, நீ சாகக்கூடாது அப்படின்னு யோசிச்சா மரியாதையா நான் சொல்ற மாதிரி கேளு. அங்க இருக்கும் போது எனக்கு ஒரு ப்ராமிஸை பண்ண, எனக்கு சர்வ் பண்ணுவேன்னு. அப்புறம் எதுக்காக நீ ஓடி போகணும்? மாஸ்டர், அது உங்க ஆரா ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் ஒரு குட்டி எலி, மற்றவங்களாம் எதுக்குன்னு தெரியல என்னை அப்படியே முழுங்கணும் சாப்பிடணும் இப்படின்னு அங்கே ட்ரை பண்றாங்க. அதனாலே எனக்கு இன்னமும் பயமாச்சு. மற்றவங்கள மாதிரியே நீங்களும் என்னை சாப்பிடணும் அப்படின்னு தான் ட்ரை பண்றீங்களோ அப்படின்னு நான் பயந்தேன். அப்படி பயந்து போய் தான் நான் ஓடி போனேனே. இதுக்கு முன்னாடி பீஃப், ஹார்ஸோட மீட்டு, ரேபிட்டோட மீட்டையும் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு ரேட்டோட மீட்டை நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. நான் யோசிக்கிறேன் ரேட்டோட மீட்டும் நல்லா இருக்கும்னு. இல்லைங்க, ரேட்டோட மீட்டு நல்லா இருக்காது, ரொம்ப கேவலமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தப்பி தவறி ரேட்டோட மீட்டை சாப்பிட்டீங்கன்னா பின்னாடி நிற்காம வந்துக்கினே இருக்கும். நான் ஸ்டாப்பாக நீங்கள் கேஸை விட்டுக்கினே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும். அதனால வேணாம், ரேட்டு மீட்டு நல்லா இருக்காது. ஆனால் குட்டி எலி, மனுஷங்களோட சைக்காலஜியை பற்றி உனக்கு தெரியாதா? யாருக்கிட்ட ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவியோ அந்த விஷயத்த தான் நாங்கள் பண்ணணும் இப்படின்னு யோசிப்போம். அதனால நான் யோசிக்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குமோ, என் கண்ணு முன்னாடியே அந்த விஷயம் இருக்கு. இல்லை,
இப்படின்னு அது மயங்கிய போயிது. பாவம் அது பயந்து போயிடும். என்னதான் இந்த கொட்டி எலிக்கிட்ட கிராண்ட் லூவோட இம்மார்டல் பாடி அது இருந்தாலும் இன்னமும் ஸ்டில் இப்பயும் இது ஒரு கோலையா தான் இருக்கு. இதுகிட்ட இந்த மாதிரி ஒரு பாடி இருந்தும் எதுக்காக ஓடி போச்சுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா ஏதோ ஒண்ணுப்பா, இது கைண்டா கியூட்டா தான் இருக்கு. அதனால இதை என்னோட பெட்டா வச்சுக்க வேண்டியதான். இதே மாதிரி ஒரு 2 ஹவர் அங்கே போகுது. அங்கே இன்னமும் அது மயங்கி தான் இருக்கும். நம்மளால மீட்டு சூப்பு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அங்கே சமைப்பான். ஜூன்லேயே நாங்கள் சமைக்கும் போது அந்த ஸ்மெல்லு ரேட்டோட மூக்குக்கு அங்கே வரும். ஆஹா, ஸ்மெல்லு நல்லா இருக்கு, நான் என்ன உயிரோட இருக்குன்னா அப்படின்னு அது யோசிக்கும். ஆனால் முன்னாடி ஒரு பெரிய பாட்டு இருக்குமா, அதை பார்த்த உடனே அந்த குட்டி எலி இன்னமும் தான் அங்கே பயந்துப்போம். ஆனால் நம்ம ஜூன்லின்னு குட்டி எலியை தான் ஃபுட்டை மாற்ற போகிறான் அப்படின்னு தான் அது யோசிக்குமே. ஹேய், எழுந்துட்டியா நீ? இதுக்கு மேலேயும் ஒரு எலியும் பூனையும் மாதிரி என்னை தோத்த வைக்காத, கம்முன்னு இருக்கணும் என்ன? ஆனா முன்னாடி இருக்க மீட்டியே அது ஒரு மாதிரி ஒத்து பார்க்கும். ஆமா, என்னாச்சு? இது வேணுமா? இந்தா வச்சுக்கோ. மாஸ்டர், இது வந்து செம்மையா இருக்கு, இது எம்மியா இருக்கு, ரொம்ப நன்றி. அம்மா, நான் கேட்க வந்துட்டேன், இது என்ன மீட்டு? ஏன்னா இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மீட்டை என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் சாப்பிடல. அதை பத்தி கேக்குறியா? இது ஒரு ரேபிட்டோடைய மீட்டு. ஆனா ரேபிட் கியூட்டா இருக்கும். ரேபிட் பனிய நம்ம சாப்பிடுறது தவறு இல்லையா? சரி, அப்போ ரேபிட்டை விட்டு எலிய நம்ம சாப்பிடலாமா? இல்ல இல்ல, ரேபிட்டே நல்லா இருக்கும். ரேபிட்டே நம்ம சாப்பிட்டு போயிடலாம் மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர், அந்த மீட்டு வந்து நல்லா இருக்கு. இன்னமும் எனக்கு மீட்டை வந்து நீங்க தருவீங்களா? மீட்டு தானே வேணும், பிரச்சனையே இல்லை, தாராளமாக நீ இன்னமும் சாப்பிடலாம். ஆனால் அதுக்கு பதிலாக நான் சொல்கிற விஷயத்த நீ பண்ணணும். அதாவது இன்னிலேருந்து நான் தான் உனக்கு மாஸ்டராக இருக்க போகிறேன். நீ இதுக்கப்புறம் ஒரு டிசைப்பிளாக இருக்க போகிற. உனக்கு புரியுதா? ஆனால் மாஸ்டர், நீங்கள் சொல்கிறது நான் வந்து ஒரு டிசைப்பிளாக இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா? என்னாச்சு? எதுக்காக நீ இப்படி ரொம்ப யோசிக்கிற? ஏன்னா ஒரு டிசைப்பிளாக இருக்கும் போது உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்லாம். அதே மாதிரி டேஞ்சர்லாம் வந்தாலும் நான் இருக்கேன். நீ என் டிசைப்பிளாக இருக்கனால கண்டிப்பாக நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். உனக்கு பிரச்சனைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஐயா ஜாலி, அப்போனா நான் உங்களுக்கு டிசைப்பிளாக இருக்கேன் மாஸ்டர் இப்படின்னு அது ரொம்ப சந்தோஷமாவும். அப்படியா, சரி, நீ டிசைப்பிளாக இருக்க ஒத்துக்கிறேன்னா எனக்கு கிரீட் பண்ணு. அதே மாதிரி அது கிரீட் பண்ணும். அந்த இடத்துல அவ்வளோதான், கிரீட் பண்ணும். நீ சிஸ்டமும் அங்கே ரெக்கக்னைஸ் பண்ணும். அந்த எலியை வெற்றிகரமாக நம்ம ஹீரோ ஒரு டிசைப்பிளாக மாற்றிட்டான் அப்படின்னு அந்த சிஸ்டமும் அங்கே சொல்லும். டிசைப்பிளுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு 2 மூவ் வந்து கிடைக்கும். 5 சைக்கிள்ஸ் ஆஃப் அனிலியேஷன் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரக்டிவான மூவ் அங்கே கிடைக்கும். அங்கே ஹீரோவும் யோசிக்கிறான், திரும்பவும் ஒரு டிசைப்பிளுக்கு கில்லர் மூவா? சரி, இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆமா மாஸ்டர், என்ன ஆச்சு? எதுக்காக நீங்களே தனியா பேசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கிட்ட வரியா? ஏன்னா உனக்கு சில பல பவரையும் ட்ரெஷரையும் உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அதனால இதுக்கப்புறம் எப்பயுமே எனக்கு ஒரு லாயலான டிசைப்பிளா இரு. அவ்வளோதான், அந்த பவர் மூலமா அந்த டெக்னிக்கை அதால அப்படியே கற்றுக்க முடியும். மாஸ்டர், ரொம்ப நன்றி. என் பாடிக்குள்ள ஒரு பயங்கரமான எனர்ஜி சர்ஜ் ஆச்சு. இதோ என்னோட மூளையே என்லைட்மெண்ட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப நன்றி மாஸ்டர். சரி சரி, இங்க இன்னமும் மீட்டெல்லாம் இருக்கு, நம்ம இன்னமும் சாப்பிடலாம். ரொம்ப நன்றி மாஸ்டர், இது ரொம்ப எம்மியா இருக்கு. நான் மாஸ்டருக்கு ஒரு டிசைப்பிளா இருக்கணும்னா நான் கண்டிப்பா இருப்பேன். ஏன்னா இதை விட பெஸ்டான விஷயம் வேற என்ன இருக்கும்? ஆனா மாஸ்டர் எனக்காக எவ்வளவு விஷயத்த அங்க பண்றாரு. அதனால கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நாள் அவருக்கு ரீபே நான் பண்ணுவேன். அங்க இப்படி அது யோசிக்கும் போது அந்த இடத்துல திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே அந்த இடமே உடைய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இந்த ரிலையும் உடையறத பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். அப்புறம் தான் சிஸ்டம் வழியா அங்க தெரியுது, அந்த கிராண்ட் லூவோ ட்ரீயோட லைஃப் இப்ப எண்ட் ஆயிடுச்சு. அதனால தான் இப்படி ஆகுது. இந்த ரிலையுமே உடைய ஆரம்பிக்குது. நம்ம சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போகணும். ஆமா, என்னாச்சு? இந்த மாதிரி டைம்ல எதுக்காக நீ அழுவுற? மாஸ்டர், எனக்கு தெரியல மாஸ்டர், ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருக்கு மாஸ்டர். எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரீயோட இந்த கிராண்ட் லூவோ பாடியும் கனெக்டடா இருந்திருக்கு. அந்த ட்ரீயோட நிலைமையே எண்டானனால உனக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கு. ஆனா ஏதோ ஒன்று, நீனா நம்ம செக்டாளுங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். இதனால நம்மால் போர்ட்டல் வழியா அப்படியே அங்கே தப்பிக்கிறான். இந்த சைடு மற்றவங்களுக்கும் அங்கே என்ன பண்ணும் தெரியல. எல்லாருமே சேஃப் தானே, எல்லாருமே ஓகே தானே. இந்த இடம் அழியதுக்குள்ள நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். ஆனா பிரச்சனையே என்னன்னா இன்னமும் இங்க ஜூன்லின் வரல. ஸோ இதனால என்ன பண்ணணும்னு அவங்க யோசிப்பாங்க. கரெக்டான டைம்ல நம்ம ஜூன்லேயே நாங்கள் போர்ட்டல் வழியா அப்பியர் ஆகுறோம். சீக்கிரம், நம்மளுக்கு யோசிக்கிற அளவுக்கு டைம் இல்லை, சீக்கிரமா இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். உங்க அண்ணக்காரனுக்கு இதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். ஆமா, உன்னோட டிசைப்பிள் ஹாங்கு அந்த பையன் எங்க போனா? அங்க பின்னாடியே ஜாவ் கேட்குறான். ஆமா, உன் கையில இருக்க அந்த கிரியேச்சர் அது வந்து என்னது? இந்த எலி இருக்கா? இந்த எலி தான் இதுக்கப்புறம் எனக்கு 3rd டிசைப்பிளா இருக்க போகுது. ஆனா மற்றவங்களுக்கு ஹாங் எங்க இருக்கான் அப்படின்னு அங்கே தெரியலையா? ஆனா நம்ம ஹீரோ சொல்றான், அவனை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம், சீக்கிரம் வெளியில போங்க. ஏன்னா அவனை சென்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஆளு இங்கே இல்ல, வெளியில தான் இருக்கான். ஆல்ரெடி அவன் வெளியில போயிட்டான். அதனால சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போகலாம். இப்படியே எல்லாருமே ரொம்ப வேகமா போர்ட்டலை விட்டு வெளில வராங்க. போர்ட்டலை விட்டு வெளில வந்தோடனே சின்ன சின்ன செக்டில் இருக்க ஆளுங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முக்கியமா இந்த செக்டோட லீடர் அடுத்தது நம்ம ஜூன்லின், இவங்க 2 பேரும் வந்துட்டாங்களே. என்னதான் உள்ளுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ நிறையவே ட்ரெஷர் கிடைச்சிருக்கு. பின்னாடி ஹாங்க வந்து கிரீட் பண்ணுவான். அங்க ஹாங்க பார்த்தோன்னே, ஹேய்
இந்த எலி இருக்குல்ல இதுதான் என்னோட புது டிசைப்பிள், அதனால இவளை நீ நல்லா ட்ரீட் பண்ணணும். ஸோ இதுலயே நம்மளுக்கு தெரியுது அந்த எலி அது வந்து ஒரு பொண்ணு தான். அங்க அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். என்னது ஒரு எலி டிசைப்பிளா? அந்த எலியும் கீழே விழும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ரியலைஸே ஆகும் அது வேற ஒரு எத்துல இருக்கு. அதனால அது அங்க இங்கன்னு பார்க்கும். அந்த போர்ட்டலுக்குள்ளதான் இது வரைக்கும் அந்த எலி இருந்திருக்கும். அந்த ஏன்ஷியன்டான சீக்ரெட் ரிலம் அதுதான் இதுக்கு முன்னாடி அந்த எலிக்கு ஒரு வீடா இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த வீடே அழியும் போது எலிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மாஸ்டர், என் வீடு வந்து அழியுது, அவ்வளவுதான், என் வீடு எல்லாமே நாசமா போச்சு. சரி அவ்வளவுதான், ஏன்ஷியன்டான பொருளை கலெக்ட் பண்ணிட்டாங்க, எல்லா விஷயமும் நல்லா முடிஞ்சிச்சு இப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா உண்மையான பிரச்சனையும் இப்பதான் அங்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான லைட் அப்பியர் ஆகும். அந்த போர்ட்டல் வழியா ஏகப்பட்ட கொடூரமான மாஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுலயும் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே வித்தியாசமான ரேஸ்ல இருந்து வந்திருக்கும். ஒன்னு பீஸ்ட் மேனு, ஒன்னு ஃபிஷ் மேனு, இன்னொன்னு ராக் மேனு, இந்த மாதிரி விதவிதமா ரகரகமா அங்க வராங்க. அதுல இருக்க ஒரு பீஸ்ட் மேனும் வெளியில வந்துட்டு, ஆஹா இதுதான் வெளி உலகமா? வெளி உலகத்துல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப தின்னா இருக்கு. இந்த ஸ்னேக் மாதிரி ஒரு கிரியேச்சர் இருக்கும். அது மனுஷங்களை பார்த்து சொல்லும், இந்த உலகத்துல 2 காலோட நடக்கிற மாதிரி கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, அதுங்களோட பேரு ஹியூமன்ஸா, அதுங்க இருக்கிறதுலே ரொம்ப வீக். சோ நம்மளால அதை ஈஸியாவே டாமினேட் பண்ண முடியும். அங்க ரைனோ மாதிரி இன்னொரு கிரியேச்சர் அங்க இருக்கும். அப்புறம் என்ன, வேலையை ஆரம்பிச்சு இந்த இடத்த நம்மளுக்கு சொந்தமாக்க வேண்டியதான். அதேதான், அவங்க எல்லாரையுமே நம்மளுக்கு அடிமையா மாத்தணும் இப்படின்னு அது உள்ளேருந்து வந்த ஒரு கிரியேச்சரும் அங்க பயங்கரமா பிளான் பண்ணும். மனுஷங்களை வச்சும் மனுஷங்களோட டெரிட்டரி அதை வச்சும் என்ன பண்ணலான்னு. ஜுன்லினோட பிரதர் அவனுக்கு தான் பயமாவுது. நான் முன்னாடி இருக்கிற அந்த மாஸ்டர்ஸ் அதுங்க பல்லாயிரம் வருஷமா அந்த ரிலேத்துல இருந்திருக்கு. அதனால அதுங்களோட லெவல் எல்லாமே பாடி இன்டெகிரேஷன், அதாவது நம்ம ஹீரோ இருக்கிற அந்த லெவல்ல இருக்கு. முக்கியமா கொச்சன்னு 100க்கும் மேல ஏகப்பட்ட பீஸ்டுங்க அங்க வந்திருக்கு. நம்மளால இத்தனை பீஸ்டுங்க கூட எதிர்கொள்ள முடியுமான்னு கேட்டா டவுட்டு தான். இதுங்களோட ஸ்ட்ரென்த் எதுக்காக ரொம்ப டெரிஃபைங்கா இருக்குன்னா, இதுங்க பல யுகமா இங்கதான் இருக்கு. அதனால தான் இதுங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஈவன் இங்க இருக்கிற 5 பெரிய சக்தியும் இதுங்களால டாமினேட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இதுங்க ஸ்ட்ராங். அங்க ஜாவ் கிட்ட ஒரு ஐடியா இருக்கும், அந்த கிரியேச்சர்ஸ் கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லுவாரு. இம்பாசிபிள், அதுங்க ரொம்ப பார்பேரிக்கா இருக்கும். ரெடியா அதுங்களோட வீடா இந்த அந்த ஏன்ஷியன் ரிலம் அது இப்போ மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. அதனால ரிவெஞ்சுக்காக அதுங்க கொலை வெறியில இருக்கு, கண்டிப்பா அழிக்காம விடாது எல்லாரையுமே. அங்க இதை கேட்டோன்னே மற்றவங்களுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. அவ்வளவுதான், எல்லாரோட கதையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் யோசிப்பாங்க. முன்னாடி ஃபேங் வந்துட்டு கொஞ்சம் தைரியத்தை வர வைப்பாரு. இந்த இடத்துல ஜூன்லைன் இருக்கான். ஜூன்லைன் இருக்கும் போது கண்டிப்பா அதுங்க இவன் முன்னாடி மேட்சே இல்ல. அங்க ஜூன்லைன் பின்னாடி நம்ம ஹாங்கோ அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். ஜூன்லைனால உண்மையிலேயே இந்த விஷயத்த மேனேஜ் பண்ண முடியுமா? ஏன்னா அதுங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு, முன்னாடி நிக்கிறதே கஷ்டம். இப்படி அங்க யோசிக்கும் போது நம்ம ஹீரோ முன்னாடி சிஸ்டம் வழியா ஒரு மிஷின் அங்க கிடைக்கும். வந்திருக்க ஒரு பீஸ்டியும் எப்படியாச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணி அதை உன்னோட சுவான்டியன் செக்ட்ல ஜாயின் பண்ண வைக்கணும் இப்படி நாங்க பட்டையா போட்டிருக்கோமா. இதனால நம்மளுக்கு என்ன பண்ணும் தெரியல. அதுங்க கிட்ட சண்டை போடுறதே கஷ்டமான விஷயம், இதுல அதுங்க கிட்ட பேசணுமா? ஆனா சிஸ்டம் அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே அங்க சொல்லாது. அங்க பறவை மாதிரி ஒரு பர்சனும் முன்னாடி வந்துட்டு, ஆமா இந்த இடத்துல இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்னா ஜூன்லின் அப்படின்னு ஒரு பர்சன் தான், அது நீ தானே? அதே தான், அது நான் தான். இப்போ என்ன அதுக்கு? ஆனா இப்பயும் நம்மளால யோசிக்கிறது இவங்க எப்படி ஜாயின் ஆவாங்க அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமாவும் கொடூரமாவும் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது சுவான்டியான் செக்ட் இவங்களால எப்படி அங்க ஜாயின் பண்ண முடியும்? மத்த பீஸ்டுங்களும் வரும்போதே அங்க சொல்லும், அவன் என்னதான் ஒரு கிரேட்டான மாஸ்டரா இருக்கலாம், நான் நம்ம எல்லாருமே பர்ஃபெக்டான பாடி இன்டெகிரேஷன் அந்த லெவல்ல இருக்கும். எல்லாரோட அட்டாக்கும் அங்க படும்போது கண்டிப்பா அந்த பர்சனால நிக்க முடியாது. அங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அவங்களோட பவரை வச்சு அங்க தாக்குறாங்க. நம்ம ஜூன்லினை முடிஞ்ச அளவுக்கு அங்க தடுக்கிறான். ஆனா இப்பயும் அவனுக்கு புரியாத விஷயம், இவங்க கூட நம்ம ஜூன்லினால சண்டை போட முடியும், ஆனா பேசி ரெக்ரூட் பண்றது வாய்ப்பே இல்ல. அது எப்படி என்னால பண்ண முடியும் இப்படின்னு தான் நம்மளால யோசிக்கிறான். அங்க பின்னாடியே அந்த எலியும் பாத்துக்கினே யோசிக்குது. மாஸ்டர் எனக்காக ஒரு டெக்னிக்கை அங்க டீச் பண்ணாரு, அதே மாதிரி மீட்டு தங்குறதுக்கு இடம், இத்தனைக்கும் என்ன ஒரு டிசைபிளாவும் மாத்தினாரு, எனக்காக நிறைய விஷயங்களை அவர் பண்ணாரு. அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல நான் அந்த ஃபேவரை எப்படியாச்சும் ரீபே பண்ணணும். இதனால அந்த எலியும் நம்ம ஹீரோ நோக்கி ஓடி போகும். அங்க ஹாங்கோ கேக்குறான், அம்மா எதுக்காக நீ ஓடி போற? வேற எதுக்கு? என்னோட மாஸ்டருக்கு நான் உதவியை பண்ணணும். இந்த சைடு நம்ம ஜூன்ல நாங்க ஷீல்டை வச்சு அவனை ப்ரொடெக்ட் பண்ணும் போது திடீர்னு ஒரு லைட் முன்னாடி அப்பியர் ஆகும். பார்த்தா அதே எலி தான். அந்த எலி முன்னாடி அங்க வருது. அந்த எலி முன்னாடி வந்து நிக்கும் போது நம்மால ரொம்ப ஷாக் ஆகுறான். இதுக்காக இந்த எலி அப்படி பண்ணணும் இப்படின்னு தான் நம்மால யோசிக்கிறான். அந்த எலிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு வித்தியாசமான மார்க் அதோட கண்ணில் ஆக்டிவேட் ஆகும். இதனால அதோட உடம்புல ஒரு வித்தியாசமான ஆறாவும் அப்படியே ரேடியேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஆரா பார்த்து நம்ம ஜூன்லினோட பிரதர் அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஜூன்லினோட ஒரு டிசைப்பிளும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்காங்க. இவன் அந்த ஆராவோட பவர் அது எந்த அளவுக்கு இருக்குன்னா என்னையே நீல் டவுன் பண்ண வைக்கிற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு.
அங்க அந்த ஆறாவை பார்த்து ஹாங்கும் ரொம்ப ஆச்சரியமாகறான். நான் அந்த ஆறா, அதுதான் கிராண்ட் லுவோ ட்ரீயோடைய ஆறா. அதே மாதிரி தான் அங்க இருக்கிற பீஸ்ட்டுங்களும் ரொம்ப ஷாக்காகவும், அட நம்ம என்ன யோசனா, நம்ம வீடா இருக்கிற அந்த கிராண்ட் லிவோ ட்ரீ அது நம்மள மொத்தமா கைவிட்டுச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சோம். ஆனா உண்மையிலேயே அப்படி பண்ணல. இந்த ஆறா இது வந்து கிராண்ட் லிவோ ட்ரீயோடைய ஆறா தான். அங்க இதனால ரொம்ப ஆச்சரியமாயி எல்லாருமே அங்க முட்டி போட்டு கிரீட் பண்ணுவாங்க. அங்க ஹாங்கும் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கினே யோசிக்கிறான். ஜுன்லின், நான் யோசிச்ச மாதிரியே உன்கிட்ட ஒரு விஷயத்துக்கும் பிளான் இருக்கு. நீ உண்மையிலேயே ஒரு முறையும் சர்ப்ரைஸால நிறைஞ்சிருக்க. ஜூன்லினே உண்மையை சொன்ன இந்த விஷயத்த யோசிக்கல. ஏன்னா அந்த ஃப்ரூட்டு அந்த குட்டியிலே கன்சியூம் பண்ணியிருக்கோம். அதனால அதுக்கிட்ட அந்த பவர் வந்து இப்போ அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதனால தான் எல்லாமே இப்படி ஆயிருக்கா. ஆனா பிரச்சனையே இப்போதான் உண்மையிலேயே ஆரம்பிக்குது. உண்மையை சொன்னா அந்த எலி அது வந்து அதோட கண்ட்ரோலே இல்லை. அதனால சீக்கிரமா நான் ஏதாச்சும் பண்ணணும் இப்படின்னு நம்மளால யோசிக்க இங்கேயே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் நிறைய பேர் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் இன்னமும் அதிக வீடியோஸை போட முடியும். அவ்வளோதான், இந்த எலியை வச்சு நம்மளால ஒரு பெரிய ஆர்மியை டேம் பண்ண போகிறான். அதுக்கப்புறம் இவங்க செக்ட் வந்து ஒரு பெரிய செக்டாக மாறும். அதே மாதிரி இதுக்கான ரிவார்டு அது என்னவா இருக்கும், அது எல்லாத்துக்கான பதிலும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் அங்கே தெரியும். ஸோ அதனால எல்லாருமே லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.